26:3-4. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை தருகிறார். இந்த சமாதானம் மிகவும் பெருசு. சமாதானம் தான் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல. பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், வேலை இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் சமாதானம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த வீட்டில் சமாதானம் இருக்கா, அந்த ஆளுக்குள்ளே சமாதானம் இருக்கா, அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கா என்பது, அவங்க பிள்ளைங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கா என்பதை முக்கியம். அதனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, ஆமென், அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. சொல்கிறாரு, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடன் உண்மையை நம்பியிருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு கீழே, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும், எல்லா காலத்திலையும் கர்த்தரை நம்பணும், கர்த்தரையே சார்ந்துக்கணும். கர்த்தரையே சார்ந்து நம்பி வாழும்போது அவர் யெகோவா கன்மலை. எப்படி? கர்த்தராகிய யெகோவா கன்மலை, யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆமென். யெகோவா, கர்த்தராகிய யெகோவா நமக்கு இருக்கிறாரு. அதாவது மோசேக்கு ஏற்பட்ட பிரச்சனை நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் மோசே என்ன சொல்லுவாராம், யெகோவா எழுந்தருளுவீராக அப்படி போறான். யெகோவா எழுந்தருளுவீராக உடனே அந்த நேரத்தில் அப்படியே சத்துருக்கெல்லாம் மடங்கடிக்கப்பட்டு போவோம். சத்துருக்கெல்லாம் எல்லா நேரத்திலும் சொல்ல மாட்டார் அந்த வார்த்தையை. சில நேரங்களில் சொல்லுவார், எழுந்து புறப்பட்டு போறாங்க, யெகோவா எழுந்தருளுவாராக அப்படின்னு உடனே கர்த்தர் எழுந்தருளுவார். அந்த நேரத்தில் ஆமென், அங்கே இருக்கிற ஸ்தோத்திர எல்லா எதிரிகளும் நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் கர்த்தர் பலமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஆமென். உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, யெகோவா தேவனே நீ எழுந்தருளும் ஆண்டவரே, இந்த கஷ்டத்தில் எனக்கு எழுந்தருளும், இந்த நெருக்கத்தில் எழுந்தருளும், இந்த பொருளாதார பிரச்சனையிலே கர்த்தாவே நீ எழுந்தருளும், யெகோவா நீ எழுந்தருளுவீராக என்று நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் எழுந்தருளி உங்கள் வாழ்க்கையில பலத்த அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29 வசங்க 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை கர்த்தர், அது தீமை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமாதானம், எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம், எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல அற்புதமான வாழ்வை கர்த்தர் வரும் நாட்களிலே உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். கீழே வசனம் சொல்லுது, அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்றார். உங்களுடைய கஷ்டத்தை திருப்புவேன், உங்கள் நெருக்கத்தில் இதை மாற்றுவேன். பாருங்க, நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார், நம்முடைய நெருக்கத்தை மாற்றுவார். அப்புறம் நீ கூடி வந்து ஜெபம் பண்ணுவீங்க, விண்ணப்பம் பண்ணுவீங்க, நான் கேட்பேன், நான் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பேன்றாரு. ஆமென். உங்களுக்கு காணப்படுவேன்றாரு. அவர் காணப்பட்டாலே போகிறோம். அதாவது சவுல் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நல்ல மனுஷன் தான் அவர். பின்பு அவருக்கு பதவி பெருமை வந்த உடனே
கர்த்தரை விட்டுறாரு பாருங்க. அது பிறகு அவர் சொல்கிறாரு கடைசி காலத்தில், கர்த்தரும் எனக்கு செவி கொடுக்கவில்லை, கர்த்தரும் என் விண்ணப்பத்தை கேட்கல, கர்த்தரும் எனக்கு தென்படலை. கர்த்தர் என்ன பண்ணல, அவருக்கு பதில் கொடுக்கல. தீர்க்கதரிசி மூலமாகவும் பதில் வரல, நேரடியாகவும் பதில் வரல, எப்படியும் வரல. கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கல. ஆமென் அப்படி சொல்கிறாரு. ஆனால் நாம் இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் தேடுவீர்கள், என்னை கண்டடைவீர்கள், என்னை கண்டுபிடிப்பீர்கள், என்னை பார்ப்பீங்க, என்னை மீட் பண்ணுவீங்க, நான் உங்களை மீட் பண்ணுவேன், நீங்கள் கேட்குறது உங்களுக்கு தரப்படும். அவன் அந்த சகேயு கர்த்தரை பார்க்கறதுக்கு போனான். அவன் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே கர்த்தரை இன்னைக்கு பார்த்தணுன்னு வந்தான். வீட்டில் சமாதானம் இல்லை, ஒரே குழப்பம். என்ன அவனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லை. கர்த்தரை இன்னைக்கு பார்த்துடணும், இயேசுவை இன்னைக்கு பார்த்துடணும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வந்தான். ஆமென். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தான். அவர் தான் கர்த்தர், யெகோவா தேவன். ஆமென். அவர் தான் யெகோவா தேவன். அவர் பார்க்க வந்தான். வந்த உடனே கர்த்தருக்கு தெரியும். ஆமென், நம்மளை தான் பார்க்க வரான்னு. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு. அவன் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்துக்கெல்லாம் காலையில் ஜெபம் காலையில் கிளம்பும்போதே கர்த்தர் பார்த்துருவார். நீங்கள் கிளம்பும்போதே கர்த்தர் பார்த்துருவார். உங்களுடைய வாஞ்சியை பார்த்துருவார், உங்கள் மனசை பார்த்துருவார், உங்கள் விருப்பத்தை பார்த்துருவார். நான் என்ன சொல்கிறேன், என்ன வந்தால்தான் பார்க்க கிடையாது. நீ கிளம்பும் போதே கர்த்தர் உன்னை பார்த்துருவாரு. அல்லேலூயா. நீ ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அதை பார்க்குறாரு. நீ தொடங்கும் போதே கர்த்தர் கவனிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தொடங்கும் போதே கர்த்தர் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் கர்த்தரை தேடுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஆமென். அதாவது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாகுதுன்னா, சின்ன சின்ன காரியத்தை செஞ்சவனுங்களும் கூட பெரிய பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நீங்கள் கொடுக்குறாரு ஊழியத்தில்ங்க. சின்ன சின்ன காரியத்தை ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும் கூட, இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோ ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் நன்மை தருவார், உங்களுக்கு படி அழுப்பார். ஆமென். நன்மையானவைகளை உங்களுக்கு தருவார், நன்மையானவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுக்காக ஒரு வசனம் மட்டும் படிச்சிட பாருங்க. இதுலேயே 32 நினைக்கிறேன், 32 சாரி, இது 32 பெரிய அதிகாரமோ, 32 பெரிய அதிகாரம் தான். வாசிங்க அந்த 39. ஆமாம், 32 39. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 38 சாரி 38 வசனம். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்றேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பின்னாடியா இருக்குமா? பின்னாடியா இருக்கும். தங்கள் பிள்ளைகளுக்கும் வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே. பாருங்க, சும்மாலாம் ஒன்று வரல. நான் நன்மை செய்வேன், அவங்க பின்னடியாக இருக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்வேன், நல்லதை செய்வேன். ஆனால் என்ன சொல்கிறது கர்த்தர், அவங்க என்னை முழு இருதயத்தோடு தேடணும், அவங்க எனக்கு பயப்படணும். சொல்லுங்க, 40 வசனம் திரும்ப படிக்கலாம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை என்னை விட்டு உன்னை. ஆனால் நம்ம ஜோம் பண்ண இப்படி ஜோம் பண்ண, ஆண்டவரே நான் உங்களை விட்டு அகன்று போயிடக்கூடாது ஆண்டவர். ஒருத்தன் இப்படி சொன்னான், பாஸ்டர் நான் நல்லா பண்ணணும் தான் நினைக்கிறேன், நல்லா நீதியாக வாழணும் தான் நினைக்கிறேன், பாஸ்டர் முடியல அப்படிங்கிறான். அதுதான் நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, கர்த்தர் இதான் செய்யணும், சித்தத்தை செய்யணும் பார்க்குறேன், முடியலான்னு. அதான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, அது முடியாதுதான், கஷ்டம்தான். என்ன பண்ணு, ஆண்டவரே உனக்கு விரோதமான காரியத்தை செய்ய எனக்கு மாம்சத்தில் எண்ணம் வரும்போதெல்லாம் அது வாய்க்காதபடிக்கு செய்யும்.
அந்த காரியம் என்ன பண்ணாதுகிறது? உமக்கு விரோதமாக நான் செயல்பட நினைக்கும் போது, எண்ணம் நினைக்கும் போது, ஆமென், அந்த மாதிரி வரும்போது அது எனக்கு வாய்க்காதபடிக்கு செஞ்சிருங்க அப்படி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அது வாய்க்காதபடிக்கு செஞ்சிருங்க. ஆண்டவரே, உமக்கு உம்முடைய சித்தம் இல்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு, என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு அப்படின்றாரு. அவரை விட்டு பிரியக்கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. அவரை விட்டு நீ பிரியக்கூடாது, அவரோடு தான் இருக்கணும், அவர் கூட நீ நேசமா இருக்கணும், பாசமா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. யெகோவா தேவன் நம்ம கூட இப்போ வாழ விரும்புறாரு, நம்ம கூடவே இருக்க விரும்புறாரு, நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அவர் நம்ம கூட இருந்தாவே நம்ம சூப்பர். ஆமென். நான் பரிசுத்தவான்களோடு சொல்றேன், உன் கூடவே வரேன், உன் கூடவே இருக்கிறேன், உன் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற கர்த்தர். ஆமென். ரொம்ப நல்லா ஆண்டவர், ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. உண்மையிலே நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான ஆண்டவர். 41 வசனம் படிங்க. பாருங்க எப்படி இருக்கிறதா? அவருக்கு மேல் சந்தோஷமா இருந்து போருமா என்ன பண்ணுவாரா? அவருடைய முழு இதயத்தோடு, அவருடைய முழு ஆத்மாவோடு நிச்சயமாய் நம்ம இந்த தேசத்திலே நாட்டுவார்னா சும்மா நாட்ட மாட்டாரு. அப்படியே பழுகி பெருகிற மாதிரி, அப்படியே செழிப்பா மாறுற மாதிரி, அப்படியே நம்மளை எல்லாரும் பார்க்கிற மாதிரி, அவன் எல்லா கண்ணுங்களும் பூரிக்க முடியாத கர்த்தர் நாட்டுவாரு. சும்மா நாட்டி வைக்க மாட்டாரு. அவர் நாட்டினார்னா எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா நாட்டுவார். அல்லேலூயா. நான் நிச்சயமாகவே நாட்டுவேன். அவர்களை இந்த தேசத்திலே, உங்களை இந்த பட்டணத்திலே, இந்த ஊர்ல உங்களை நாட்டுவாரு. எல்லாரும் உங்களை பார்த்து அவன் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் நாட்டுவாரு. ஆமென். சும்மா நாட மாட்டார். அல்லேலூயா. உங்களை நாட்டுவேன். எப்படி இருந்தாலும் சரி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதே இதுல இந்த 33 14 வசனம் படி, 33 14 அங்க சொல்ற வார்த்தைலாம் நடக்கிறதுக்கு நாட்கள் வரும். ஆமா சொல்லுங்க. அங்க சொன்ன வார்த்தைலாம் நிறைவேறதுக்கு நாட்கள் வரும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போருமா? நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்வார். ஆமென். உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நன்மை செய்வார். வாசிக்கலாம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59 அந்த வசனம் ஒன்று முடிச்சு. கடைசி வசனம் 2 வசனம் கரெக்டுமா? அல்லேலூயா. மேல ஒரு வசனம் படிச்சிடலாம். 19 படிச்சிடலாம். ஏமா இருங்க, 19 படிச்சு படிக்கலாம். 19. அப்போது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆமென். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு உங்களுக்கு விரோதமா வந்தாக்கா ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொடியேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பிசாசு வந்தாலும் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் வெற்றி கொடியை ஏற்றுவார். ஆமென். ஜெய கொடியை ஏற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அவன் எப்போது மாளுவான், அவன் எப்போது அழிவான், அவன் எப்போது சாவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களுக்காக கொடியேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. இப்படிதான் இருக்கு. அங்கதான் சொல்றாரு அந்த 21 வசனம் அம்மா படிச்சாங்க பாரு, அதை படிங்க. உண்மையில் இருக்கிற என் ஆவியும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க சந்ததியினுடைய உங்க மேலே
வாயில் உங்கள் மேலே ஆவியானவர் இருப்பாராம், உங்கள் வாயில் அவருடைய வார்த்தை இருக்குமா. இந்த ஆவியானவரும் வார்த்தைன்னாக்கா எதை சொல்லலாம்னு கேட்டாக்கா, ஆவியானவரும் வார்த்தை என்ன எது சொல்லலாம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். இப்போ வார்த்தையே பேசுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமாம், வெளிச்சம் உண்டாகிறதுன்றாரு, உண்டாகிறது. ஆமென். சமுத்திரம் உண்டாகி இப்படி ஒவ்வொன்றா உண்டாக்குறாரு. அப்போ இப்போ இந்த ஆவியானவர் இருக்கும்போது வார்த்தை இருக்கும், வார்த்தை அனுப்பும்போது அங்கே சிருஷ்டிப்பு உண்டாகிறது. அதனால்தான் ஆவியானவர் ஓமால வைக்கிறேன், வார்த்தையோ உன் வாயில வைக்கிறேன்றார். அது எப்படி கேட்டாங்க, உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தோம், நீங்குவதில்லை. நீங்க எப்போ ஒன்னாலும் சுதந்திரிக்கலாம், நீங்க எப்போ ஒன்னாலும் எடுத்துக்கலாம். எவ்வளவு ஒன்னாலும் விலை உயர்த்தோம், எவ்வளவு ஒன்னாலும் நிலம் விலை உயர்த்தோம், வீடு விலை உயர்த்தோம், நகை விலை உயர்த்தோம், டைமண்ட் விலை உயர்த்தோம், அவன் புடவை விலை உயர்த்தோம், எது ஒன்னாலும் விலை உயர்த்தோம். எப்போ ஒன்னாலும் சந்ததியின் வாயிலிருந்து இந்த வார்த்தையும் ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே சுதந்திரிக்கிறவர்களாக மாற முடியும். பாருங்க, சொல்றது புரியுதா? 200 ரூபாய்க்கு ஒரு சென்ட் வித்துச்சு, 200 ரூபாய்க்கு வித்துச்சு. இப்போ 2 லட்சம் 20 லட்சம் விற்குது ஒரு சென்ட்டு. சரியா? நான் என்ன சொல்றேன்னா, இப்பவும் வாங்காத இருக்காங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றேன்னா, எவ்வளோ விற்றாலும் அவன், ஏன்னா ஆவியானவரும் வார்த்தையும், ஆவியானவரும் ஓமேலையும், இந்த வார்த்தை மறந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கக்கூடாது. இன்றைக்கி சொல்கிறது தான் இந்த வார்த்தை, என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஆவியானவர் உங்கள் மேலேயும் வார்த்தை உங்கள் வாயிலும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்பயுமே இந்த பூமியை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீங்க. இந்த பூமியை எப்பயுமே கிரியேட் பண்ணுறது, அதாவது கிரியேஷன், அது ரெண்டுமே இருந்துச்சுன்னா கிரியேஷன் வருமா, அதாவது சிருஷ்டிக்கப்படும், உருவாக்கப்படும், கட்டப்படும். அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த வார்த்தை. திரும்ப அந்த வார்த்தை படிக்கலாமா? உன்மேல் இருக்கிற என் ஆவியும் இது முதல் பாருங்க, இன்னைக்கு டேட்டை குறித்து வச்சுங்க. இது முதல், இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், ஆனால் இது முதல். இல்லை சொல்லுங்க, இது கூட இருந்திருக்கலாம், ஆனால் இது முதல். இது முதல் என்னங்க, நிறைய இருந்திருக்கலாம், இதுக்கு முன்ன கூட கேட்டிருக்கலாம், ஆனால் இது முதல். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒரு அடையாளம் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். ஒரு ஜபத்துக்கும் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய என்ன பண்ணுறான்? நீ சுதந்திரிப்ப, உன் பிள்ளைங்க சுதந்திரிப்பாங்க, உன் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க சுதந்திரிப்பாங்க. ஏன்னா இந்த ஆவியும் இந்த வார்த்தைகளும் இருக்கிறதுனால குறையில்லாம வாழ்வாங்க. எத்தனை லட்சம் எத்தனை கோடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஜெயிப்பாங்க. வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். போருமா? என்னது உடன்படிக்கைங்க? சும்மா கிடையாதுங்க. தமிழ்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அது கூட பிரிஞ்சிடறானுங்க, டிவோர்ஸ் வாங்கிறானுங்க. இது உடன்படிக்கை. ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு, யாக்கோபு கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு, இஸ்ரவேல் கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு, யூதா கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு, கல்வாரி சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணாரு. ஆமென். இந்த மாதிரிப்பட்ட அழியாத உடன்படிக்கை, எந்த தலைமுறையிலும் அழியாத உடன்படிக்கை. அவரு கூட நீங்க இருந்தீங்கன்னா, அவரை தேடினீங்கன்னா, இந்த உடன்படிக்கையின் வார்த்தை உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சந்ததியிலும் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால் பழிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இந்த வார்த்தைலாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப பயங்கர உற்சாகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எழும்புங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? எழும்புங்க. நான் பாட்டு போகிற என்ன பண்ணுங்க? எழும்புங்க. இன்னும் எரிஞ்சு நிற்கிற கட்டையாக இருக்கோ இருக்கிறீங்க, பற்ற வச்சா டப்புன்னு பற்றிக்கும். என் ஒய்ஃபு இந்த புதுக்கட்டெலாம் எடுத்து போடு பிரியாணி செய்யறதுக்கு சொன்னிச்சு வேலைக்கம்மா. இல்லை இந்த எரிஞ்ச கட்டை சீக்கிரமாக பிடிச்சிக்கும். அந்த எரிஞ்ச கட்டை கறி கட்டை தூக்கி போட்ட உடனே அது டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. அதுபோல் பிரகாசித்தவர்கள், எரிந்தவர்கள் இன்னைக்கு அமுங்கி போயிருக்கிறார்கள். ஆமென்.
அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும். இவங்களுடைய அண்ணன் ஒய்ஃப் வந்துச்சு. அண்ணன் ஒய்ஃப் வந்து அந்த ஒரு கிழமை சொன்னார், இது கூட கோயில் தான் போயிடுச்சு, இப்போ போகிறதே இல்லைன்னாரு. போகிறதே இல்லை பாரு. அதை பிடிச்சேன், அதை பிடிச்சி எல்லாத்தையும் சொன்ன பாரு. சொன்ன உடனே அது என்ன சொல்லிடுச்சு, நான் இனிமேல் போகிறேன், ரொம்ப பயங்கரமாக பேசுகிறீங்க, நீ நல்லா பேசுகிறீங்க, எப்படி பேசுகிற போரு, ஆமாம் நானும் சரி நான் இனிமேல் போயிடுறேன், என்ன எல்லாத்தையும் சொல்லி காட்டின பாரு, நீ ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போனா அவ்வளோதான் ஒழிஞ்சிருவ அப்படி சொன்ன உடனே அது நான் போகிறேன் இனிமேல் போகிறேன்னு சொல்லிடுச்சு. சொல்லட்டுமா? அதனால தான் எரிஞ்ச கட்டையெல்லாம் ஈஸியாக டக்குன்னு பண்ணலாம், பற்ற வச்சிடலாம். நிறைய பேர் எழுப்பி பிரகாசத்தினுங்க ஊழிதான் செஞ்சவங்க இருப்பாங்க பார்த்தியா, அவங்களாம் உணர்த்தி விட்டா டக்குன்னு உணர்த்தப்படுவாங்க, டக்குன்னு மனம் திரும்பிடுவாங்க. டக்குன்னு பண்ணுவாங்க, உணர்த்தப்படுவாங்க, டக்குன்னு மனம் திரும்பிடுவாங்க. நீ நல்லா தானே ஊழியம் பண்ணியிருந்த, நல்லா தானே நீ இருந்த, நல்லா தானே சர்ச்சைக்கு போயிருந்த, நல்லா தானே ஆண்டவருக்காக பிரகாசித்த, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிற அப்படி சொன்னாக்கா டக்குன்னு மனம் மாறிடுவாங்க. ஆமென். ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இனிமே எழும்பி பிரகாசிங்க, எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிங்க. நல்ல கர்த்தருக்காக வாங்க. என்ன யோசுவா, கர்த்தருக்காக என்ன பண்ணோம்? வரணும், சோம்பேறி இருக்கக்கூடாது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கட் பண்ணிடலாம், கட் பண்ணக்கூடாது. எப்படி? எப்போ வாய்ப்பு கிடைக்கும் கட் பண்ணிடலாம். எதை? ஊழியத்தை, சபைக்கு வர்றதை, கர்த்தரை ஆராதிக்கிறத, கூட்டத்துக்கு வர்றதை, ஜெபத்துக்கு வர்றதை, எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ கட் பண்ணிடலாம். எதனா ஒரு காரணம் கட் பண்ணிடலாம். வண்டி பஞ்சர் ஆகுதா, காற்று போயிடுச்சா, பஞ்சர் ஆகுதான் பண்ணலாம், கட் பண்ணிடலாம். அப்படிங்கிறது உற்சாகத்தோடு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆமென். இந்த ஒரு 2 சிஸ்டர் 3 சிஸ்டர் வரமாட்டேனாங்க ஊழியத்துக்கு. இந்த பொண்ணை இந்த வெள்ளிக்கிழமை காலேஜ் ஜெபத்தில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொன்ன பாரு, லீவ் போட்டாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு லீவ் போட்டாங்க. ஏஞ்சலோட வரேன்னு சொல்லிடுச்சான். அது யாராச்சும் கேட்க சொல்கிறதுக்கு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்கிறதுக்கு யாரும் வீட்டில் ஆளுங்க தானே லீவ் போட்டு வர்றதுக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதான் சொல்கிறேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்துச்சுன்னா வழி திறக்கும், மனம் இருந்துச்சுன்னா வழி திறக்கும். நான் வீடு கட்டணும்னு மனம் இருந்துச்சுன்னா வழி திறக்கும். நான் கார் வாங்கணும்னு மனம் இருந்துச்சுன்னா வழி திறக்கும். நான் பைக் வாங்கணும்னு மனம் இருந்துச்சுன்னா வழி திறக்கும். நான் இந்த வேலைக்கு போகணும்னு மனம் இருந்துச்சுன்னா வழி திறக்கும். மார்க்கம் என்பது வழி. ஆமென். வழி திறக்கும். இதை செய்யணும்னு மனம் இருந்துச்சுன்னா வழி திறக்கும். கடை வைக்கணும்னு, பிஸ்னஸ் பண்ணணும், பிரியாணி கடை வைக்கணும் அப்படின்னு இவருக்கு மனம் இருக்குது, வழி திறக்கும். அல்லேலூயா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டாகும். இடம் வாங்கணும், பையனுக்கு ஒரு வீடு கட்டணும், தனியாக இந்த வேங்கடமெல்லாம் லாய்க்கப்படாது, நல்ல ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் பைப் வச்சு தண்ணி அடிக்கணும், செடிகளுக்கெல்லாம் பூச்செடிகளும் தண்ணி அடிக்கணும்னு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கர்த்தர் வழிகளை திறப்பார். கர்த்தரால் கூட காரியம் ஒன்றுமில்லை. ஆவியும் வார்த்தையும் இருக்கிறது. போறாதா? அதான் சிருஷ்டிக்கிறதுக்கு முக்கியமான ஆயுதம், உருவாக்குறதுக்கு முக்கியமான ஆயுதம் என்னது? ஆவியும் வார்த்தையும். ஆவி உமலகுது, வார்த்தை வாயிலகுது. நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நீ என்ன வேணாலும் சுதந்திரிச்சுக்கோ. என்ன வேணும்? இந்த உலகம் ஃபுல்லாக ஆஸ்தி தான், இந்த உலகம் ஃபுல்லாக செல்வம் தான், இந்த உலகம் ஃபுல்லாக ஐஸ்வர்யம் தான், இந்த உலகம் ஃபுல்லாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏராளமாக கிடக்குது. இப்போ ஆவியை உங்களை கொடுத்துட்டேன், வார்த்தையும் உன் கையில் கொடுத்துட்டேன். நீ எவ்வளோ சுதந்திரிக்கிறோ சுதந்திரிக்கலாம், நீ எவ்வளோ செல்வமாக வாழ்றே வாழலாம், நீ எவ்வளோ செழிப்பாக வாழ நினைக்கிறே வாழலாம். கர்த்தர் உனக்கு வழிகளை திறப்பார். ஆமென். ஜெபிக்கலாம். ஆமென். ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.